குறிப்பாக இந்த பேருந்து டிரான்ஸ்போர்ட் விஷயங்களில் பொருளாதார அடிப்படையில் பெண்களுக்கு, அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் அதிகம் பயன்பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு. என்னண்ணே உங்கள் ஆளுங்க தான் வந்து கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ்ஸை நிறைய பயன்படுத்துகிறாங்களாமே, அப்படி தானே கேட்க வரீங்க? அப்போது எம்பிசியும் பிசியும் கூட்டோம்னா 7 1 8 38. எப்போ அப்படி கூட்டம் கூட 38, ஆல்மோஸ்ட் 31.1 வருதுங்க. என்னங்க இது அநியாயமாகுது. 21.2 17.9 கூட்டோம்னா 39.1 வருது. எம்பிசியும் பிசியும் கூட்டி கூடுதல் சதவீதம் வருதுன்றீங்க. கூடுதல்லாம் எங்களுக்கு ஈக்குவலாக வருது. ஓகே, அப்போ எங்களை மட்டும் அசிங்கப்படுத்துறாரு, இவங்களை சொல்ல மாட்டுறாரு. தாம்பரம் டு செங்கல்பட்டு ரூட் நம்பர், அதான் பஸ் நம்பர் 500. எத்தனை பேர் எடுத்தாங்கன்னா 111, அதாவது வைஷ்ணவம் அப்படி வச்சுக்கோங்க. 111 பொன்முடியாக மாறிட்டீங்க திடீர்னு. அது சொல்லணும்ல, அந்த பெருமையெல்லாம் சொல்ல. அமைச்சர் பொன்முடியாக மாறிட்டீங்க. அது கரெக்டாக வந்து பாருங்க 3-1. அதுக்காக சொல். கண்ணகி நகர் யார் சார் இருக்கிறாங்க? நாங்கள் தானே சார். உழைக்கிற ஏழை எளிய மக்கள் தானே சார். சொல்லப்போனால் பெரும்பான்மை பறையர்கள் தானே சார். எங்களை தானே தூக்கி அங்கே விட்ட. அந்த ரூட்லேருந்து நீ எடுத்தினா நான் தானே இருப்பேன், வேறு யாரும் இருப்பா? சேட்டுமாரா இருப்பாங்க அந்த பஸ்ஸில். சரி, இந்த திட்டம் மகளிருக்கான திட்டம் தானே. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இது எஸ்சிக்கான திட்டமா? இன்னைக்கு நாளைக்கு திருமாவளவன் கூட விடியல் பயணத்தின் வாயிலாக நம் சமூகத்தில் இருக்கிற 39.1% பெண்கள் பயன்பட்டு இருக்கிறார்கள். நம் சமூகத்தின் முன்னோடி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு பாராட்டு. தீவுத்திடலில் வந்து வீடு இடிக்கிறாங்க சார். சொல்லாமலாம் எப்படி வச்சா அப்படி இப்படின்னு வாக்குவாதம் நடக்குது சார். எங்கேருந்தோ திடீர்னு எங்கள் அண்ணன் வந்தார் சார். திருமாவளவன். ஆமாம், ஏச்சி தமிழர். இல்லைங்க, சீமானவர்களை சொல்லிட்டீங்களா? இல்லை, திராவிட சிறுத்தை. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம். குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும். சமீபத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார், பல திட்டங்கள், இலவச திட்டங்கள், அப்புறம் மகளிர்களுக்கான இந்த பேருந்து, இது மாதிரியான விஷயங்கள் சொன்னப்ப குறிப்பாக இந்த பேருந்து டிரான்ஸ்போர்ட் விஷயங்களில் பொருளாதார அடிப்படையில் பெண்களுக்கு, அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் அதிகம் பயன்பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டு ரொம்ப பெருமிதமாக சொல்கிறாரு. அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? பெரிய கேள்வி இருக்குது. அதாவது என்னண்ணே உங்கள் ஆளுங்க தான் வந்து கவர்மெண்ட் ஃப்ரீ பஸ்ஸை நிறைய பயன்படுத்துகிறாங்களாமே, அப்படி தானே கேட்க வரீங்க? இல்லை, நான் கேட்கல, அவர் சொன்னது நீங்கள் சுருக்கி கேட்குறீங்க. அவங்க இப்போ நீட்டின உடனே அந்த கொஸ்டின் புரியாமல் போச்சுல்ல, அதுக்காக சொல்கிறேன். என்னண்ணா உங்கள் ஆளுங்க தான் நிறைய பேர் பஸ்ஸை பயன்படுத்திங்களாமே அப்படி கேட்க வரீங்க. அவங்க அப்படி சொல்கிறாங்க. சரி, இருக்கட்டும். அதாவது அந்த கேள்வியோட அர்த்தம் தானே. அதாவது எஸ்சி எஸ்டி வந்து 39.1% அந்த இலவச, அதாவது விடியல் பயணம் திட்டம், அதை வந்து நாங்கள் பயன்படுத்தணுமா. எம்பிசி வந்து 21.2, பிசி வந்து 17.9. அப்போது எம்பிசியும் பிசியும் கூட்டோம்னா 7 1 8 38. எப்போ அப்படி கூட்டம் கூட 38, ஆல்மோஸ்ட் 31.1 வருதுங்க. ஏங்க என்னங்க இது அநியாயமாகுது. 21.2 17.9 கூட்டோம்னா 39.1 வருது. எம்பிசியும் பிசியும் கூட்டி கூடுதல் சதவீதம் வருதுன்றீங்க. கூடுதல்லாம் எங்களுக்கு ஈக்குவலாக வருது. ஓகே, அப்போ எங்களை மட்டும் அசிங்கப்படுத்துறாரு, இவங்களை சொல்ல மாட்டுறாரு. எப்படி இது? ஓ, நாங்கள் தான் எழுச்சிவாயர்களோ, நாங்கள் தான் ஈனமானம் இல்லாத மக்களோ, இல்லை நாங்கள் தான் 3ஆம் தர மக்களோ. சரி, இருக்கட்டும். இப்போ அதாவது இந்த ஸ்கீமோட பேர் வந்து இலவச விடியல் பயணமா? விடியல் பயணம், ஜீரோ டிக்கெட் பஸ் ட்ராவல் ஸ்கீம், இதோட ஸ்கீமோட பேர். இதில் நம்ம இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இருக்குதுல்ல, அதில் வந்து வைஸ் சேர்மனாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் இருக்கார். அண்ணன் பேர் வந்து ஜெயரஞ்சன். அந்த ஜெயரஞ்சனுக்கு முதல்ல ஒரு கேள்வி. முதல்ல மைக்ரோ ஃபைனான்ஸ், மேக்ரோ ஃபைனான்ஸ்னு 2 இருக்குது ஃபினான்ஸில். அது சாருக்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, இந்த திட்டம் திராவிட மாடல் ஆட்சியின் மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்தால் பெண்கள் சோஷியல் எக்கனாமிக்கலாக வளர்ந்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு முன்னுரை எழுதி, இதுதான் அந்த முன்னுரை எழுதி கொடுத்துட்டு என்னென்ன ஸ்கீம்லாம் எப்படிலாம் நாங்கள் பண்ணோம்,
அதாவது இந்த ஸ்கீம் என்ன சொல்கிறாருன்னா, the state planning commission undertook a study of Chennai metropolitan area. We undertook a sample survey among the women travelers from various socio-economic group in Chennai city. பல்வேறுபட்ட பொருளாதார சமூக நிலையில் இருக்கிற சென்னையை சுற்றியுள்ள இடங்களிலிருந்து இந்த சர்வேவை நாங்கள் இதை பயன்படுத்தியவங்க கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க. ஆமாம், எடுத்தோம். சரி, எவ்வளோ பேர் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? முதல்ல இது வந்து 2 விதமாக எடுத்திருக்காங்க. ஸ்கீம் 1, ஸ்கீம் 2ன்னு. சென்னை சிட்டிக்கு ஒன்றும் மப்சலுக்கு ஒன்று, 2 விதமாக இதை 2 பார்ட்டாக எடுத்திருக்காங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு 7 கோடிக்கு மேலே இருக்குது. எக்ஸாக்ட்லி அக்கார்டிங் டு 2011 7,21,47,030 பேர் டோட்டல். அதில் வந்து ஆண்கள் 3,61,37,395 பேர். அதில் ஃபீமேல் 3,60,09,064 பேர் பெண்கள். அதாவது 100 ஆண்கள் 996 பெண்கள். அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு 4 பேர் தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது, அந்த ரேஷியோ இருக்குது. ஓகே, அப்போ திரும்பவும் சொல்கிறேன், தமிழகத்தில் பெண்கள் 3,60,09,064. சரி, சிட்டியில் இவங்க எத்தனை பேர் எடுத்திருப்பாங்க? ஏன்னா பல்வேறு தரப்பட்ட பெண்கள் சோஷியலி எக்கனாமிக்கலி நாங்கள் ஆராய்ஞ்சி இந்த சர்வே எடுத்தோம். சரி, நம்ம எடுத்து நம்மளும் பார்க்கல, நம்ம கண்ணில் தெரியல. சரி, நமக்கும் பஸ்ஸில் போகலன்னு கூட வச்சுக்கலாம். யாராவது நம்ம நண்பர்கள் கூட என்ன பஸ்ஸில் வந்தோம், எல்லோரும் வந்து இன்னும் சர்வே எல்லாம் கூப்பிட்டு எடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு கூட யாரும் நம்ம கேட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போது ஒரு 3 ரூட் எடுக்கிறாங்க சார். இவங்க சர்வே சென்னை முழுக்க எடுத்தேன்னு சொன்னாங்கல்ல, 3 ரூட்டில் கோயம்பேடு டு திருவற்றியூர் பஸ் நம்பர் 159. எத்தனை பேர் எடுத்தாங்கன்னா 209 பேர் எடுத்திருக்காங்க. தாம்பரம் டு செங்கல்பட்டு ரூட் நம்பர் பஸ் நம்பர் 500. எத்தனை பேர் எடுத்தாங்கன்னா 111, அதாவது வைஷ்ணவம் அப்படி வச்சுக்கோம், 111. பொன்முடியா மாறிட்டீங்க திடீர்னு. அது சொல்லணும்ல, அந்த பெருமையெல்லாம் சொல்ல. அமைச்சர் பொன்முடியா மாறிட்டீங்க, அது கரெக்டாக வந்து பாருங்க 3-1, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, நானா சொல்கிறேன். அப்புறம் வந்து பிராட்வே டு கண்ணகி நகர். எங்கே? கண்ணகி நகர். சென்னையில் இருந்த உழைக்கும் மக்கள்லாம் கொண்டு போய் ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி கண்ணகி நகரை உருவாக்கிய என் கலைஞர் கருணாநிதி இடத்துலேருந்து ஓடுற பஸ் அது. அதில் எவ்வளோ பேர் எடுத்தீங்க? ரூட் நம்பர் 102B 102B 97 பேர். ஆக மொத்தம் 417 பேர்கிட்ட ஒரு சர்வே எடுத்திருக்கீங்க. எவ்வளோ? 411 பேர். 17 பேர். 17. ஆமாம். இதை வச்சு இந்த 417ல் எஸ்சி 39.1, எம்பிசி 21.2, பிசி 17.9, நான் அதர்ஸ் 17.7. அதர்ஸ்னால் ஒரு கால் ஐயருக்கு இருப்பாங்களோ, சேர்த்து ஐயரு மார்வாடி அவங்க யாராவது வந்தாங்களா என்னன்னு தெரில. நாட் இன்ட்ரெஸ்டட். மானகட்டோட ஒரு பஸ்ஸை விட்டு இது வந்து கேட்குறேன் அப்படின்னு ஒரு 10.2 பேர் பதிலே சொல்ல மாட்டேன்ட்டாங்களாம். இப்படி இருக்கா? இதில் என்ன கேட்டகரியில் எடுத்தாங்க? பிலோ 40 வயதுக்கு கீழ் 58.99. இதில் 417. ஒரு இது அதை ஞாபகம் வச்சுங்க. 58.9னா ஒரு 1,00,000 பேர் எடுத்து 50,000 பேர் 40 வயது கீழே இல்லை. அந்த 417 பேரில் இவ்வளோ. அபோவ் 40 அது 41.1. அப்போ இதுதான் இவங்களோட சாம்பிள். இதில் எஸ்சி எஸ்டி மலைவாழ் மக்கள் 1.1, அதான் எஸ்சி வந்து 39.3, ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து 40.4. என்னை விட 4% அதிகமாகவே போயிருக்கானுவோ. இந்த இடஒதுக்கீடுலாம் சொல்லுவாங்கல்ல, எஸ்சி பசங்களால் கோட்டான்னு, கோட்டாவை பார்த்தா அதிகமாகவே இருக்குது. அதர்ஸ் வந்து 19.3. அப்போது நான் என்ன கேட்குறேன், இந்த 417 பேர் மேலே எடுத்தீங்கல்ல, இவ்வளோதான் நீங்கள் எடுத்ததா? என்ன எப்படி இந்த எண்ணிக்கையை வச்சு நீங்கள் எப்படி இதை கணக்கு பண்ணி இந்த டேட்டா சொல்கிறீங்க சார்? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? புரியுது. கண்ணகி நகர் யார் சார் இருக்கிறாங்க? நாங்கள் தானே சார். உழைக்கிற ஏழை எளிய மக்கள் தானே சார். சொல்லப்போனால் பெரும்பான்மை பறையர்கள் தானே சார். எங்களை தானே தூக்கி அங்கே விட்டேன். அந்த ரூட்லேருந்து நீ எடுத்தீங்கன்னா நான் தானே இருப்பேன், வேறு யாரும் இருப்பா?
சேட்டுமாரா இருப்பாங்க அந்த பஸ்ஸில், கண்ணகி நகர் பஸ்ஸில் சேட்டுமாரா இருப்பாங்க. சேட்டு இன்னும் 2 ரூட்ல எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆமாம், அது விடிய காலையில் சார் இந்த பஸ்ஸு. அதாவது இந்த கோயம்பேடு டு திருவெட்டூர் இருக்குது இல்லை, அது மார்க்கெட் டைம். அப்போ யார் இருப்பா? 4:30 மணிக்கு அந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும். 4:30 to 6 யார் இருப்பா? 4:30 மணிக்கு யார் பஸ்ஸில் போக சொல்லுங்க சார். மார்க்கெட்டுக்கு போறவங்க, காய்கறி வாங்குறவங்க, அடித்தட்டு மக்கள் தான் போவாங்க, கீரை வாங்கி வந்து விற்கிறவங்க, அவங்க தானே. அப்போ அவங்க யாரா இருப்பாங்க? இல்லை, யாருக்கு பயன் பெறுதோ அவங்க கிட்ட தானே நம்ம அதை எடுக்க முடியும். மேபி அதை பேஸ் பண்ணி கூட அவங்க எடுத்துருக்கலாம். நீ 4 முழுக்க எடு, சென்னை முழுக்க எடு. அப்போ சரி, இந்த திட்டம் மகளிருக்கான திட்டம் தானே. இப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இது எஸ்சிக்கான திட்டமா? ஏய், உங்களுக்கு நாங்கள் பத்தியா, நாங்கள் விட்ட பஸ்ஸில் நீங்கள் தான் 39.1% நீங்கள் போகிறீங்க அப்படின்னு காட்டுறது எதுக்காக? இந்த அரசு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான அரசு. இந்த அரசில் பட்டியல் சமூக மக்கள் ஒரு மனிதர்களாக மதிக்கப்படலை, 3ஆம் தர 4ஆம் தர மக்களாக எங்களை நடத்துகிறார்கள். வேங்க வயலில் தொடங்கி மலை சம்பவமாக நடக்குது. அவங்க அப்பா காலத்தில் 1 to 1 மலத்தை ஊட்ட வச்சான், புள்ள காலத்தில் ஊரே குடிக்க வச்சாங்க. பல இடங்களில் அது ஸ்கூலாக இருக்கட்டும், பால்வாடியாக இருக்கட்டும், பசங்க எஸ்சி பசங்க எங்கள் பசங்க உட்கார இடமா இருக்கட்டும், எல்லா இடங்களும் மலங்களால் அபிஷேகங்கள் நடைபெறுகிறது. அதனால் இந்த அரசு எதையுமே கண்டுக்க மாட்டேங்குது. இது நமக்கு எதிராக இருக்கிறது. எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய அரசாங்கம் எஸ்சி மக்கள் கோரிக்கையை காது கொடுத்து கேட்கறது இல்லை. அதால் போன தடவை 13% ஓட்டு போட்டு நம்ம ஏமாந்துட்டோம். இந்த தடவை போடணும் ஒரு வைணவத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க சார். அதால் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஒரு 417 பேர் எடுத்து, அதுவும் கண்ணகி நகர் இந்த மாதிரி காலையில் மார்க்கெட்டு போகிறவங்களை எடுத்து எஸ்சிலாம் பற்றியா 39.1% நீங்கள் அரசாங்க பஸ்ஸை நீங்கள் பயன்படுத்துறீங்க. நீங்கள் சொல்கிறபடி மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கவங்க கிட்ட மட்டும் கேட்டு வச்சு நம்ம இதை டிசைட் பண்ண முடியாது. குறைந்த எண்ணிக்கை ப்ளஸ் எங்கள் ஏரியா பஸ்ஸு. ஓகே, இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க, இப்போ ஆஃபீஸுக்கு அலுவலக வேலைக்கு போகிறவங்க ஒரு 10 மணி ஆஃபீஸ்னால் ஒரு 9 மணிக்கு போவாங்க சார். 6 மணிக்கு யார் சார் போவா? உழைக்கிறவங்க தான் போவாங்க, மார்க்கெட்டுக்கு போவாங்க, மீன். அப்போ அந்த 10 மணிக்கு வேலைக்கு போகிறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போய் சமைச்சு அந்த வீடை கிட்ட பெருக்கி தொடச்சி அவங்க ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே, அவங்க கிளம்புறதுக்குள்ளே அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவங்கள ஆஃபீஸுக்கு வழி அனுப்புகிற ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள் தானே போவாங்க. நீ 9 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணு. அப்போ ஆஃபீஸுக்கு போகிறவன் இருப்பான், ஆஃபீஸ் போகிற பெண்கள் இருப்பாங்க. அப்போ இந்த கேஸ்ட் சதவீதம் மாறுறதுக்கு மாறாதான். ஓகே, அப்போ இந்த மாதிரி சர்வே எடுத்துகிட்டு இது உங்களுக்கான அரசு, இதில் அதன்படியே போனாலும் இடையூறுக்கு அதன்படியே போனாலும் இப்போ தேர்தல் சமயங்கள்லையும் நிறைய தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் சர்வே எடுக்குது. இப்போ 12 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்கன்னா நம்ம 12 லட்சம் பேரையும் போய் எடுக்க முடியாது. அங்கேயும் குறைந்த அளவு ஒரு 2000 பேரையோ இல்லை 1000 பேரையோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இந்த டேட்டா சயின்ஸ் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறாங்க. அதை வச்சுதான் இவங்க இந்த கட்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அதில் அது மாதிரி தான் அதில் சொல்கிறாங்களா, நாங்கள் இந்த சர்வே எடுத்தோம், இந்த சர்வேல இந்த கம்யூனிட்டி இவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க, அதனால் இந்த கம்யூனிட்டி பெரும்பான்மையாக ஓட்டு போட்டு இவர் வந்துடுவார்னு சொல்கிறாங்களா? இல்லை, இந்த கட்சிக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஓட்டாக தானே பார்க்குறீங்க. அப்போ இதில் ஏன் சாதியா பார்த்து நீ பார்த்துட்டு சொல்கிறே உங்களுக்கு தான் ஏன் போகிறாங்கன்ற? நாங்கள் பஸ்ஸில் போகிறதுக்கு காசு கொடுத்து பஸ்ஸில் போகிற அளவுக்கு வக்கு இல்லாமல் நாங்கள் இருந்திருக்கிறோம். அப்படி இருந்தாலும் அது உன் தப்பு, திராவிட கட்சியின் தப்பு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ நீங்கள் தான் பஸ் இலவசமாக விட்ட பிறகு நாங்கள் பஸ்ஸில் ஏறி போகிறோம், அதுக்கு முன்னாடி நாங்கள் வீட்லேயே முடங்கின்னு இருந்தோம் அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? எம்பிசியும் பிசியும் ஓபிசியும் கூட்டினோம்னா எனக்கு மேலே வருது இல்லை, அதை சொல்லியிருக்கணும்ல. நீ குறிப்பாக பெண்கள் இதில் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் கூட தப்பு இல்லை. இது சாதி ரீதியாக பிரிப்பதுங்கிறது நான் தான் இதில் பயன்படுத்தி இருக்கிறேன், வேற யாரும் பயன்படுத்தலை அப்படின்றது எப்படி சரியா இருக்கும்ன்ற நான். புரியுதா? இப்போ அதர்ஸ் இது எல்லாம் இப்போ 39% சார். நாங்கள் எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர். ரிமைனிங் 60% சார், 61 இல்லை எக்ஸாக்டாக சொன்னால் 60.9. ஓகே, அப்போ 60.9 யார் பயன்படுத்துகிறா? உன் கணக்கே வை. இதை சொன்னீங்கன்னா என்ன யாரை சொல்கிற அப்படின்னு அவங்க கேட்டுருவாங்க. எங்களை சொன்னால் இன்னைக்கு நாளைக்கு திருமாவளவன் கூட விடியல் பயணத்தின் வாயிலாக நம்ம சமூகத்தில் இருக்கிற 39.1% பெண்கள் பயன்பட்டு இருக்கிறார்கள், நம் சமூகத்தின் முன்னோடி
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார், அவருக்கு ஒரு பாராட்டு அப்படின்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுத்து. இந்த 417 பேர்ல இல்லை, இதில் படித்தவங்க இத்தனை பேர். எஜுகேஷன் ப்ரொஃபைல் ஆஃப் உமன் பேசஞ்சர்ஸ் இல்லிட்ரேட் படிக்காதவங்க 10.2, பிரைமரி 1லேருந்து 5 படித்தவங்க 19, அப்புறம் செகண்டரி 6லேருந்து 10 32.7, ஹையர் செகண்டரி ஸ்கூல் போனவங்க 10லேருந்து 12 8.8, யூஜி டிகிரி படித்தவங்க 22.8, பிஜி 6.4. கல்வி சார்ந்து எவ்வளோ பேர் பயணிச்சிருக்காங்கன்னு. கல்வி சார்ந்து இல்லை சார், ஏன் அது அப்படி சூப்பராக முழுகிறீங்களே? இல்லை சார், அவங்க சொல்ல நான் சொல்கிறேன். படிக்காதவங்க இலவச பஸ்ஸை 10.2 பயன்படுத்துகிறான். படித்தவங்க யூஜி 22, பிஜி 6.4. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், ரோட்டில் சோறு போடுறாங்க வச்சுங்க. இப்போ சார் நான் எங்கள் வீட்டிலேருந்து வந்தேன்ல, யாரோ ஒரு நினைவு நாள் பொழுது சோறு போட்டுக்கிறாங்க சார். வண்டி அரை மணி நேரமாக அங்கே நிற்குது. நானும் அர்ஜென்ட்டில் கிளம்பி வரேன். குறைஞ்சது ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே அந்த ரோட்லேயே வண்டி நிற்கிது. அவ்வளோ பேர் உணவு வாங்குறதுக்கு நிற்கிறாங்க சார். நல்லாங்கிறான் சார். அக்வாஃபினா பாட்டில் தண்ணி வச்சுருக்கான் சார், வாங்கி அந்த பைக்கில் வச்சுட்டு அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிறான் சார். அந்த தண்ணிக்கு என்னோட விலை எவ்வளோ இருக்கும்? 20 ரூபா. இந்த கொடுத்த அந்த பிரிஞ்சி சாப்பாடு எவ்வளோ இருக்கும்? ஒரு 10 ரூபா 5 ரூபா. நல்லா நீட்டாக ஆள். சரி, அதாவது இல்லாதவங்க யாராவது நமக்கு என்னையா இல்லாதவங்க யாராவது சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு கூட இல்லைல்ல, முந்துறான்ல சார். சாப்பாடு ஒரு மனிதனை எப்படி கொச்சைப்படுத்தும்னு நான் சொல்கிறேன். தீவுத்திடலில் வந்து வீடு இடிக்கிறாங்க சார். நாங்கள்லாம் போய் அதுக்கு முன்னால் வந்து அங்கே ஒரு தம்பியை வந்து காவல்துறை தாக்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் இந்த விஷயம்லாம் வந்தோடனே நாங்கள் திருப்பி அங்கே போய் மறுநாள் அந்த ஜேசிபி சாவிகளெல்லாம் புட்டிங்க ஒரே பிரச்சனை பண்ணினுக்கிறோம். ஜனங்க சாலை மறியலுக்கு ரெடியாகி உட்காந்துனுக்குது. எப்பரா இடிக்கலாம் சொல்லாமலாம் எப்படி இடிச்சா அப்படி இப்படின்னு வாக்குவாதம் நடக்குது சார். இது வந்து பிரச்சனை அப்படி பூதாகரமாக ஆகிற மாதிரி ஆகுது சார். எங்கேருந்தோ திடீர்னு எங்கள் அண்ணன் வந்தார். யார்? திருமாவளவன். ஆமாம், ஏச்சி தமிழர். இல்லை, சீமானவர்களை சொல்லிட்டீங்களா? இல்லை, திராவிட சிறுத்தை. ஓகே, வந்து இப்படி பார்த்தார் சார். பார்த்துட்டு எங்கள் பொண்ணுங்க ஃபோன் பண்ணார் சார். 2 பெரிய டபராவில் பிரியாணி வந்து சார். பெரிய டபராவில் ஒரு சொல்லி வச்ச மாதிரி வந்துச்சு ஒரு 10 நிமிஷத்தில். என்ன இன்னும் வைக்கிற மாதிரி வச்சு எடுக்கிற மாதிரி எடுக்கிறான்னு சினிமாவில் வரும், அந்த மாதிரியா என்னன்னு தெரில. வந்துட்டு ஃபோன் பண்ணோடனே டக்குன்னு 2 டபரா வந்து சார். டக்குன்னு 2 டபரா 2 பக்கம் வச்சாங்க. உடனே சாலை மறிக்கு தயாராகி கொண்டு வந்த ஜனங்க சர்ன்னு வரிசை போட்டாங்க சாப்பாட்டுக்கு. அது ஓடுது வீட்டுக்கு, பாத்திரத்தை எடுத்துன்னு வருதுக்கு, பாத்திரம் எடுத்துன்னு வருது, துண்டு எடுத்துன்னு வருது, ஏதோ கிடைக்கிறதே எடுத்துன்னு வருது. போட்டு நேக்கிறாங்க பிரியாணி. எவ்வளோ தான் போட முடியும்? பெரிய ஏரியாவில் ஒரு கட்டத்தில் பிரியாணி ஆகிப்போச்சு சார். உடனே அசிங்கமான 2-3 வார்த்தையை சொல்லி, அவள் பாரு 4 குண்டா வாங்கி போயிட்டா, இவ பாரு 3 குண்டா வாங்கி போயிட்டா, இவ பாரு முந்தானில் வாங்கி போயிட்டா, இவ பாரு புடையில் வாங்கி போயிட்டா, ஏன் புள்ள சோத்துக்கு வழி இல்லாமல் கிடக்குது அப்படின்னு அடித்தடி ஆகிப்போச்சு. நாங்களாம் சாலை மறியல் பண்ணலான்னு உட்காந்துருக்குறோம். அங்கே சோத்து மறியல் நடக்குது. அது சோத்தை வாங்கி தின்னுட்டு கலைஞ்சு போயிடுச்சு சார். இது ஒரு டாக்டிக்ஸ் சார். இது மக்களை என்ன விஷயத்துக்கு போராடணுமோ அதே மறந்துட்டு. ஆமாம், அந்த மாதிரி தான் காலையில் சாப்பாடு போடுறாங்க, டப்பு டப்பு நிறுத்திட்டாங்க சார் பைக்காரவங்களாம். அப்போ இந்த இலவசங்கள் இந்த மக்களின் தன்மான உணர்வை எப்படி பண்ணுது பார்த்தீங்களா? அதில் இந்த கேடு கட்டத்துலையும் கேடு கட்டவும் நீங்கள் தான் இதை வந்து பெரும்பான்மையாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் தானே இது. இதில் வந்து மேரேஜ் ஆனவங்க, சிங்கிளு, விடோ, நெவர் மேரிடு, எப்பயுமே நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு வேற ஒரு குரூப் சொல்லிக்குது. இல்லை, திருமணம் ஆகாதவர்கள். எது நெவர் மேரிட்னே சொல்லியிருக்காங்க. அதாவது திருமணம் ஆகாதவர்கள் தான் அப்படி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லை அப்படி தெரியல. பாருங்க, சிங்கிள் அப்படின்னா தனியாக 1.4, மேரிடு 81.8, நெவர் மேரிடு என்ன கணக்கில் எடுத்துக்கிறதே தெரியல 12.7, விடோ ஓகே 2.4, நாட் அப்ளிகபிள்லாம் என்னன்னு தெரியல, ஒரு கால எலிஜிபிள் இல்லாத என்னன்னு 1.7, டோட்டலாக அதுவும் நான். டு யூ ஹாவ் சில்ட்ரன்ஸ்? எஸ், பசங்க இருக்குதுன்னு 78 பேர், 78.8, பசங்க இல்லைன்னு 16.1,
நாட் அப்ளிகபிள்னு 5.1 இப்படி சார். இது சார் இது 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 என்ன சார் சர்வே இது? இது யாரை அசிங்கப்படுத்து? அதாவது உங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கா இல்லை எங்களை சிறுமைப்படுத்துவா? ப்ரொஃபஷனல் வேலை விஷயமா போகிறவங்க 14.8, டொமஸ்டிக் ஒர்க்கர் 13.3, ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் 11.8, ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் 10.9, எம்ப்ளாய்டு ஆஃபீஸ் ஒர்க் 9.2, வெண்டார் 9.5. இதான் அந்த விடிகாலில் போகிறவங்க. எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டிவ் சர்வீஸ் 6.6, டெய்லி வேஜ் லேபரர் 5.9, அதர்ஸ் 3.9, ஹெல்த் கேர் 3, செல்ஃப் எம்ப்ளாய்டு அதர் தென் ஸ்ட்ரீட் வெண்டர் 2.6. இது டோட்டல் 304 பேர் அந்த பஸ்ஸில் போகிறவங்க. இது ஒரு புள்ளி விவரம்னு சொல்லி இதில் நீங்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துகிறாருல முதல்வர். இது எப்படி? இது முதல்வருக்கான வாய்ப்பு அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம இந்த மாதிரி பொருளாதார நிபுணர்கள்லாங்கிறாங்கள, அவங்க எழுதி கொடுத்து அவங்களும் எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? இதை மாதிரி அது மாதிரி நிறைய பேர், அதாவது நீ இது இப்போ அதான் வைணவமா சைவமான்ற மாதிரி பல கேட்டகரியில் இந்த சாம்பிளை வச்சு அவங்க கேட்டிருக்காங்க சார். ரெண்டாவது ஃபேஸ் 2 சார். இதில் என்னென்ன ஊருன்னா நாகப்பட்டினம், மதுரை, திருப்பூர், மொத்தமாக அதில் எடுத்தது 1275 பேர். அவ்வளோதான். இதை வச்சு இந்த சர்வேயில் என்ன சொல்ல வராங்க? பிசி 17.9, எம்பிசி 21.2, அதாவது பிசி 17.9னா 193 பேர், எம்பிசி 21.2 பேர், 2% 229 பேர், எஸ்சி எஸ்டி 39.1 423 பேர். அதுலேயும் உச்சப்படி விடமாட்டோம் பொழுது. அதுலேயும் 39.1 சென்னையிலையும், இங்கேயும் 30.9. அதர்ஸ் 11.7, அதாவது 126 பேர். நாட் இன்ட்ரெஸ்டட் டு டெல் 10.2 பேர். மானஸ்தான் எவ்வளோ கொஞ்சம் பேர் இருக்காங்க போல. இது பெண்கள் எதுக்கா சொல்லலாம் பயா என்ன சும்மா உங்க வீட்டு காசில் விட்டிங்களா அப்படின்னு எதனா கேட்டாங்களா என்னன்னு தெரியல. டோட்டலாக 1081 பேர் எடுத்திருக்காங்க சார். இது எடுத்து இதுலேயும் நாங்கள் முதல் இடத்தில், சென்னை இல்லாமல் மற்ற தனி சாதி என்ற அடிப்படையில் முதல் சாதி நாங்கள். இதுதான் இந்த சர்வே. நீங்கள் மனசாடி சுட்டு சொல்லுங்கள். திரும்பவும் நான் சொல்கிறேன், தமிழகத்தில் இருக்கிற மக்கள் தொகையில் இது எம்மா சதவீதம் சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு கணக்கு போடுங்க, எக்கனாமிக்ஸ் தானே. 3,60,9,064 பேரில் இந்த 417 பேர் எத்தனை பர்சன்டேஜாக இருப்பாங்க சொல்லுங்கள்? டேட்டா சயின்ஸில் போகிறப்போ நம்ம அப்படி பண்ண முடியாது. எக்கனாமிக்ஸில் போகிறப்போ சர்வே எடுக்கிறப்போ ஒரு சாம்பிள் சைஸ் கிரியேட் பண்ணுவாங்க. எல்லா சாம்பிள் சர்வே இது அந்த எண்ணிக்கை என்ன கேட்குறேன், அதுல சாதிய முன்னிறுத்தி இருக்கிற தவறு சார். அதை தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அந்த ரிசர்ச்சை நம்ம என்ன சொல்றோம். மயிலாப்பூர் தெப்பக்குளத்துக்கிட்ட இருந்து பஸ் எடுங்க, என்னங்க சார் என்னடி சொல்லுவியா நீ? இது மாதிரி சொல்ல முடியுமா? அது விவாதத்திற்கு உட்பட்டது. அப்போ நாங்கன்னா அதைத்தான் நான் சொல்ல வரேன். நான் சொல்றது ஓவரால் நான் என்ன கேட்குறேன், இது அனைத்து மகளிருக்கான திட்டமா இல்லை எங்களுக்கான திட்டமா? அப்படி எதனா இருக்கால? அப்போது எப்படி எங்களை கொச்சப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? இப்போ இந்த சர்வே ஒரு லேடி பார்க்குறாங்க சார். இந்த பொம்பளைங்க 100 பேர் போகிறாங்கன்னா அதில் 37 பேர் இவளுக்கு தான் போகிறாங்கல்ல. அப்போ நம்ம தலைவர் ஒரு திமுகக்காரே பார்க்குறான்னு வச்சிங்களேன், நம்ம தலைவர் பஸ்ஸூரில் இதெல்லாம் பஸ்ஸில் ஏறாது, இதுங்க திமுர் பஸ்ஸில் உட்காந்துன்னு இடம் விட மாட்டேங்குது. ஏந்துருங்க, இது எங்கள் தலைவர் பஸ்ஸு அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா வராதா? அரசே இப்படி சாதிய ரீதியான டேட்டாஸை கொடுக்கறதுங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணம் தான் நம்ம பார்க்கணும். பொதுவாக பெண்கள் இவ்வளோ பேர் போனாங்க, உழைக்கிற பெண்கள், படித்தவங்க, அது கூட எடுங்க, படித்தவங்க இவ்வளோ பேர், வேலை செய்கிறவங்க இவ்வளோ பேர், அதுக்கு எடுங்க சார். இது எப்படி சார் சாதி ரீதியில் நீங்கள் கணக்கெடுத்து வெளியில் சொல்கிறீங்க? எல்லாமே சாதி தானா? சரி, இதை சொல்லிட்டீங்கல்ல, இப்போ இந்த இலவச திட்டங்கள்லாம் பல கொடுத்துக்கிறீங்கள, அதை சொல்லுங்களேன் பார்ப்போம். அதில் எத்தனை பேர் எஸ்சி, எத்தனை பேர் பிசி, எம்பிசின்னு ஒரு லிஸ்ட்டை சொல்லுவீங்களா? இலவச அரிசி வாங்குவதில் எவ்வளோ பேர் இவங்க, எவ்வளோ பேர் இவங்க, இந்த இலவச பொருள்லாம் தராங்கல்ல அதில் எஸ்சி எவ்வளோ பேர், பிசி எவ்வளோ, எம்பிசி எவ்வளோ சொல்லுவீங்களா? சொல்லி பாருங்கள் என்ன நடக்குன்னு. ஆக அரசாங்கத்தின் பார்வை எப்படி இருக்கிறது என்பது தான் இந்த புள்ளி வரும். நிறைய பேர் கேட்டாங்க, என்ன உங்கள் ஆளுங்க ஓசின்னா பஸ்ஸில் சும்மா போய்க்கு போகுது,
அப்போல்லாம் என்கிட்ட கேட்டவங்க கூட இருக்கிறாங்க. அப்போது அரசாங்கம் இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாதுல்ல. ஒரு பொது திட்டம் என்று அறிவிச்சுட்டு அதில் எத்தனை பேர் ஜாதிகாரங்க, எத்தனை பேர்னு இப்படி சொல்கிறது சரியானதாக இருக்கும்னு தான் நான் என்னோட பார்வை. இதுவரை இல்லாத ஒரு புதிய கோணத்தில் இந்த விஷயத்த யாரும் இதுவரைக்கும் இந்த கோணத்தில் வச்சு பேசினதா நான் பார்க்கல, மக்களும் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன விஷயங்களையும் மக்கள் கண்டிப்பாக அதுக்குள்ளே போயிட்டு அந்த விஷயங்கள் குறித்து சிந்திப்பார்கள் அப்படின்னு நம்புகிறேன். ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமான நன்றி.